பரிகாரம் என்பதே ஒரு மூட நம்பிக்கை, அது ஒரு முட்டாள்தனம். அதாவது வந்து ஜோதிடத்துல பரிகாரமே கிடையாதுன்றாங்களே சார். அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சரியான ஒரு கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. இதுக்கு நெறைய கான்ட்ரோவர்சி இருக்கு. நான் யாரோட பேரையும் நான் குறிப்பிட விரும்பல. நெறைய பேருக்கு மாற்று கருத்து இருக்கலாம். என்னோட பெரிய பெரிய ஜோதிடர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அதாவது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி என்னோட பல மடங்கு திறமைசாலிங்க இருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் பரிகாரங்கள் இருக்கு. பரிகாரம் வேலை செய்யுது. அத பாசிட்டிவா அணுகுனா அது பாசிட்டிவா வேலை செய்யுது. நெகட்டிவா அணுகுனா நெகட்டிவா வேலை செய்யுது. ஸோ கண்டிப்பா பரிகாரம் இருக்கு. பரிகாரம் செஞ்சா வேலை நடக்கும். பரிகாரத்த எப்படி செய்யணும்னு தெரியாதவங்களால தான் பரிகாரங்கிறது கெட்ட பேர் வந்துச்சு. என்ன பொறுத்தவரைக்கும் முதல்ல எடுத்தோனே ஹோமம் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். எடுத்தோனே முதல்ல உணவு குடுங்க. இப்ப சூரியனால பாதிப்பா? ஞாயிற்றுக்கிழமையில உணவு குடுங்க. சந்திரனால பாதிப்பா? திங்கட்கிழமையில உணவு குடுங்க. செவ்வாய் தோஷமா? செவ்வாய்க்கிழமையில உணவு குடுங்க. அத யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க. அதான் வருத்தம். நம்ம சொல்றோம். அத செய்ய மாட்டேங்கிறாங்க. என்ன சார் சாப்பாடு குடுத்தா போயிடுமா அப்படின்னா, சார் இப்போ தானம்ன்றது எப்பயுமே வந்து நம்ம வந்து உணவு குடுக்குறோம்ல. உணவு குடுத்தா மட்டும் தான் போதுங்கிற வார்த்தை வரும். 4 ஆமா, இட்லி ஆமா. சாப்பிடுறோம். போதும்னு அப்பதான் சொல்லுவோம். இதே இன்னொருத்தன் வந்து 4,00,000 பணம் குடுக்குறான். போதும்னு சொல்ல மாட்டோம். இன்னும் 1,00,000 சேர்த்து குடு. 5,00,000 குடு, 6,00,000 குடுன்னு கேட்போமே தவிர, போதும்னு வாயிலேருந்து வராது. சாப்பாட்டுக்கு மட்டும் தான் போதும்னு வார்த்தை வரும். எந்த ஒரு விஷயத்துக்கு போதும்னு சொல்றானோ, அதான் உயர்ந்த தானம். ஸோ உணவு தானம், தண்ணீர் தானத்த விட உயர்ந்த தானம் எதுவுமே கிடையாது. அத தயவு செஞ்சு பண்ணுங்க.